தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு நிலத்தை கையகப்படுத்தும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் என பி. சண்முகம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக சிந்துஜா, பரந்தூர் வட்டார விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாப்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பரந்தூர் வட்டார விவசாயிகள் நில எடுப்பு உரிமை பாதுகாப்பு மாநாடமானது காஞ்சிபுரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர், அகில இந்திய விவசாய சங்க மாநில தலைவருமான சண்முகம் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர் சந்திப்பில் இந்த பரந்தூர் பசுமைவெளி விமான நிலைய திட்டத்தில் மச்சேந்திரன் IAS தலைமையிலான குழுவினுடைய அறிக்கையை வெளியிடாமல் அரசாங்கம் மூடி மறைப்பு வைத்திருப்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது. உடனடியாக அதை வெளியிட வேண்டும். அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை அப்பகுதி மக்கள் தெரிந்து கொள்வதற்கு அனைத்து உரிமைகளும் உள்ளது என்று பேசினார். அப்போது அதையும் மீறி கட்டாயப்படுத்தி மக்களை வெளியேற்றுவது, நிலத்தை கையகப்படுத்துவது என்கின்ற முயற்சியில் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டால் தமிழ்நாடு விவசாய சங்கமும் பரந்தூர் வட்டார பகுதி மக்களும் சேர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடக்கின்ற போது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்ற ஒரு கடும் எதிர்ப்பை அவர் தெரிவித்திருந்தார். அதிலே விவசாயிகள் மட்டும் இல்லாமல் நீதியரசர் தெரிவித்ததை போல அரிட்டாப்பட்டி போல அரசாங்கம் முன்வந்து எப்படி மக்களுக்கு ஆதரவு தெரிவித்ததோ அதே போன்று பரந்தூர் மக்களுக்கும் அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கையினை செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.